வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் வாழைப்பூ எப்படி நறுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களில் நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. அதாவது அந்த வாழைப்பூ நறுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாக்கா வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுல இந்த ரெட்டிஷ் பர்பிள் அல்லது மெரூனிஷ் பர்பிளான இந்த வாழைப்பூ வந்து பெரிய பங்கு வகிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எக் பிளான்ட்டு இல்லாட்டி வந்து அந்த ஒரு ரெட்டிஷ் பர்பிள் கலரில் இருக்கிறதான கோஸு அல்லது ஸ்வீட் பொட்டேட்டோ அல்லது இந்த வாழைப்பூ இதுதான் அந்த ரெட்டிஷ் பர்பிள் கலராக நம்ம ஜென்ரலாக சவுத் ஏஷியாலேயும் ஏஷியாலேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரெட்டிஷ் பர்பிள்கே உரித்தானது நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பிரெயின் ஹெல்த்துக்கு இது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஈட்டர் ரெயின்போ அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். அதாவது நார்சத்து, ஃபைபர், புரதம், விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஏ, சிஇ எல்லாமே இருக்குது. மினரல்ஸ் பார்த்தோன்னாக்கா கால்சியம், அயர்ன், பொட்டாசியம், மேங்கனஸ், ஜிங்க்கு எல்லாமே இருக்குது. அமினோ ஆசிட்ஸ் ரிச் வேறு இது. இந்த பீட்டா கெரோட்டின் ரிச் வேறு இது. அதனால் இதை நறுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதை நறுக்கிட்டோன்னாக்கா, அதுவும் நறுக்கி நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சு இதை யூஸ் பண்ண முடியும்னாக்கா நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. இதுக்காக இதில் உங்களில் நிறையா பேருக்கு இது எப்படி நறுக்கி ஸ்டோர் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. எங்களோட சேனலில் நாங்கள் வாழைப்பூவை எப்படி கட் பண்ணி அதை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட்டு சமைக்கிறப்போ மாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தவறாமல் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஆல்.